கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் வக்கர கதியில் இருந்து சனிசாரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் செயல்படணும். எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. உங்களுடைய சர்வீஸ்க்குரிய குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது. வேலையில் யாரெல்லாம் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கான ரெகக்னைஸ் இருக்குது. கடந்த காலங்களில் யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ, பெட்டர் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும். குழந்தைக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு சக்ஸஸ், இது அத்தனையும் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன்றது 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு அன்சேல் ப்ராப்பர்ட்டி அன்சோஸ்டல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கல, வரலை, அமையலைங்கிறவங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லை, பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பணம் வரலைங்கிறவங்களுக்கு இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்தமாக பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் 2 இடத்துல பண்ணுறேன், 2 பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மார்கழி மாதமாக இருந்தால் கூட உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. அது மட்டும் இல்லை, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.